அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு Zaina. இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி மேங்கோ கப் கேக். நாங்கள் ஒரு 10 யூடியூபர்ஸ் சேர்ந்து சேலஞ்ச் பண்ணோம்ல, அந்த டீட்டெயில் வீடியோ தான் இது. அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பவுலில் ஒரு எக் எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அதை ஆட் செய்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் அதையும் ஆட் பண்ணுறேன். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா பீட் பண்ணிக்கிறலாம். அதுக்கு பிறகு ஆயில் 1/6 கப் எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் செஞ்சுக்கிறலாம். நெக்ஸ்ட்டு மேங்கோ பல்ப், ஃப்ரெஷ் மேங்கோ பல்ப் எடுத்திருக்கேன். அது உங்களுடைய ஃப்ளேவர் தகுந்தவாறு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பண்ணுற குவான்டிட்டி வந்து ஒரு 6 கப் கேக் வரும். கரெக்டாக சொல்லணுண்டா மைதா அதோட பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி 1/4 கப் ப்ளஸ் 1/8 கப் மைதா அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கலருக்காக ஜெல் கலர் எல்லோ ஆட் செய்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மஃபின் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் கப் கேக் பேப்பர் வச்சு அந்த பேட்டரை அதில் ஊற்றிக்கிறேன். இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிக்கிட்டால் எல்லா பக்கமும் ஈவனாக பேக் ஆகும். இனி அவனில் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு டூத் பிக்கை வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சென்டரில் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வெந்துருச்சு. இதில் ஒரு சின்ன ஐசிங் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, மேங்கோ கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. மேலே கார்னிஷ் பண்ண சாக்கோ சிப் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் மேங்கோ அதையும் மேலே போட்டுறேன். கார்னிஷ் பண்ணுறேங்க. இந்த 2 கப் கேக்குக்கு நான் ஐசிங் பண்ணாமல் ஃப்ரெஷ் மேங்கோ மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். மேலே செர்ரி வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, மேங்கோ கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.